நண்பர்களே பாருங்க, கீழே கிரவுண்ட் ஃப்ளோரு. இங்கேருந்து ஒரு 300 படிக்கட்டுக்கிட்ட நாங்கள் ஏறியிருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 படிக்கட்டு இருக்கும். அதுக்கு மேலே இருக்குது பாருங்கள் மண்டபம். அந்த மண்டபத்துக்கு தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். பாருங்க, ஒவ்வொரு படிக்கட்டுலேயும் வேண்டிக்கிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு ஒரு படிக்கட்டுலேயும் தன்னுடைய வேண்டுதலை நிறைவேறணுங்கிறதுக்காக மக்கள் டெய்லி இதுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. பாருங்க நண்பர்களே, மண்டபம் மேலே பாருங்க, இதான் மண்டபம். இந்த மண்டபத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா சர்பம் இருக்கு, நிலா இருக்கு, 2 மீன் குறி இருக்கு. இங்கேயும் சர்பம் இருக்கு, சந்திரன் சூரியன்கிற மாதிரி. அந்த அளவுக்கு பெருசாக இல்லைனாலும் அநேகமாக இது ஒரு சோழர் பாண்டியர்கள் காலத்தில் இது திருப்பணி நடந்திருக்கணும். இன்னும் நம்ம கோயிலுக்கு போக வேண்டிய தூரம் அந்த காட்டுக்குள்ளே இருக்கு. இந்த மண்டபம் தான் படையப்பா படத்தில் ரஜினி இவ்வளோ தூரத்தில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பாதி தூரம் வந்திருக்கோம். இதை தாண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கீழே இறங்கி போகி அந்த மண்டபம் சைடு, அந்த மலை சைடு போகணும். அங்கே ஒரு கோவில் இருக்குது. மாதிரி சந்திரன், அதே மாதிரி இங்கே ஒரு மீன் எதிர் திசை நோக்கின மாதிரி. அடுத்ததா இங்கே ஒரு புடைப்பு சிற்பமா மீன் முழுசா. அதுக்கப்புறம் இங்கே வந்தோம்னா இங்கே ஒரு சர்பம், சர்பத்தோட முடிவில் சந்திரன் மாதிரி சூரியன். அடுத்து இங்கே 2 மீன் சிற்பம். ஆஞ்சநேயர் வந்து சிவனுக்கு பண்ணாரா? நண்பர்களே, ஒரு மலை மேலே ஏறி திரும்ப கீழே இறங்கி வேற ஒரு மலையில் ஏறுறோம். முன்னாடி காமிச்சேன் பார்த்தீங்களா, அங்கே ஒரு படிக்கட்டு இருக்கு பாருங்க, அந்த சைடில் ஏறணும். அதுக்கு பக்கத்தில் அந்த இதில் வந்து ஒரு கோபுரம் ஒன்று தெரியுது பாருங்க, அங்கே ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு தான் இப்போ போகிறோம். இதெல்லாம் வந்து காலை வச்சு ஃபீல் பண்ணணும். இதெல்லாம் ஃபீல் பண்ணாதான் நல்லா இருக்கும். பாருங்க மக்களே, அவ்வளோதான். காட்டுக்குள்ளே போகலாம். பயணத்தை நாம இப்போ எங்கே போகிறோம்? காட்டுக்குள்ளே போகிறோம். இதுக்கப்புறம் தான் நம்மளோட இந்த பக்கம் நீங்கள் வரணும் அப்படின்னா கையில் கம்பல்சரி வாட்டர் பாட்டில் இருக்கணும். பசிக்கு ஏதாவது பழங்கள் ஏதாவது எடுத்துகிட்டு வரணும் மக்களே. அப்படி இல்லைன்னா இதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ்லாம் நிறையா இருந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இங்கே உள்ளார வரும்பொழுது சிமெண்ட் கட்டை இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து வெறும் மூங்கில் காடுகளாக இருக்குது. இந்த காட்டு உள்ளார புந்து தான் நாங்கள் அந்த பக்கம் போகணும். பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் வந்து கால் சூடாக இருக்கும். கால் அந்த உடம்பு ஹீட்டை தணிக்கிறதுக்கு இந்த நீரோட நல்ல ஒரு உதவியாக இருக்கும். ரொம்ப ஜில்லுன்னு இருக்குங்களே. இந்த காட்டை பார்க்குறப்போ தமிழ் சாங் ஒன்று ஞாபகம் வருது. மூங்கில் காடுகளே, நல்ல ஒரு சாங்கு. அதெல்லாம் தெரியாது மக்களே, அதெல்லாம் கேட்காதீங்க என்கிட்ட. ஆனால் இது எவ்வளோ தூரம் அந்த காட்டு தொடரும்?
ஸ்டெப்ஸ் எப்போ வரும்? கொஞ்சம் தூரம் தான், ஒரு 200 மீட்டர். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் திரும்ப படிக்கட்டு வரும். கல்வி வகி இந்த பக்கம் யாரும் வந்துடாதீங்க. மக்களே கொஞ்சம் தூரம்னு சொல்லிட்டு எங்கள் சீனியர் ஒருத்தர் ரொம்ப தூரம் இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கிறாரு. பாப்போன்னு எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல. நாங்கள் மூங்கில் காட்டுக்குள்ளார தான் இருக்கோம் மக்களே. ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. நமக்கு முன்னாடி போன கேங்ஸ் ரிட்டன் வந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு நீரோடைய பார்த்தாச்சு. காலை நினச்சிட்டு மீன்லாம் அழகாக போகுதுப்பா. ரொம்ப சின்னதாக இருக்குது மக்களே, கண்ணுக்கு தெரியல. அப்படியே பார்க்கணும். இந்த நீரோடையில் கை கால்களெல்லாம் வந்து சுத்தம் செஞ்சுட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சிவலிங்கம் வச்சுருக்காங்க. ஒரு பாறையில் அழகாக புடைப்பு சிற்பமாக 2-3 சிற்பங்கள் இருக்கு. ஃபோட்டோவும் எடுத்துக்க முடியாது. மொபைல் எடுக்கு அது ஃபோட்டோ அது இருக்கு. வீடியோ மட்டும் பார்த்துட்டு முடியாது. இது ஒரு குழந்தைய கையில் வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைய கையில் வச்சுருக்கிற மாதிரி ஒரு புடைப்பு சிற்பம். அது அழகாக பக்கத்தில் போய் ஒன்று. இது வழியாக தான் வந்தோம். இந்த காட்டுக்குள்ளாரையும் வந்து பார்த்திங்கன்னா கீழே பாருங்க. இங்கே தீர்த்த மாதிரி கொடுத்தாங்க நம்மள நேரம் தான். அந்த அருவி இந்த நீரோடை வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்லேருந்து தான் வருது. இந்த நீர்வீழ்ச்சிக்கும் அங்கே ஒன்று இருக்கு பாரு, பைரவர் சிவலிங்கம். அங்கே ஒரு அகஸ்தியர். அது ஜூம் பண்ணிக்காதா? அகஸ்தியர் அங்கே ஒன்று இருக்கு. இந்த நீரோடையை தாண்டி இந்த சைடு வந்துருங்க படிக்கட்டு இருக்கு. இங்கே வருங்க அழகா செதுக்கு பாறையில் அப்படியே புடைப்பு சிற்பமா. அங்கே ஒரு லிங்கம் அழகா. எல்லாமே வந்து பாறையில் வந்து புடைப்பு சிற்பமாகவே செதுக்கியிருக்காங்க. அகஸ்தியரான்னு தெரியல. கட முடியாத முனிவர் ஒருத்தர். இந்த பாறை மேலே ஏறி மேலே ஒரு கோவில் இருக்கு, மேலே நம்ம ஏறுவோம். விநாயகர், சிவன் பார்வதி காலையில் அமர்ந்த மாதிரி. கொஞ்சம் மேலே ஏறி வந்திருக்கோம். ஜமதக்னி முனிவர் மகரிஷி.
இங்கே அழகா மாலை சொல்லி. இல்லை 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 அது இந்த வேறு இது தெரியுது. அவ்வளோதான். சூப்பர், அருமை. ஓகே. கைலாசலிங்கம் இது கைலாசநாத சுவாமி கோயில். இப்போ நம்ம வந்து தேடி வந்ததானா வந்து சரஸ்கரலிங்கம். ஆனால் பாதை எங்கேயோ மாறிட்டோம். இந்த காட்டுக்குள்ளே வரும்பொழுது பாதை மாறி வந்ததில் நம்ம இப்போ கைலாசநாத சுவாமி கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இப்போ அடுத்ததாக இங்கேருந்து சரஸ்கரலிங்கத்தை தேடி போகிறோம். हेलो दोस्तों, हम लोग आज ही जंगल का अंदर जाएंगे. இப்போ இங்கே இந்த கோயிலுக்கு பின்பக்கமாக ஒரு பாதை போகுது. இதில் நம்ம போய் பார்ப்போம். காலண்ணா மா காட்டு பெருசு, நல்லா பெருசாக இருக்குது. மக்களே, இது உள்ளார என்ன இருக்குன்னு தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு மானு, கொம்பு இல்லா மானு ஓடுனுச்சு. 2 மானு செம்ம பெருசு, பயமாக இருந்துச்சு. ஓகே, ஏதாவது சிறு சாமி மேலே பாரத்தை போட்டுட்டு பயணத்தை தொடர்றோம். பார்த்துக்குங்க மக்களே. ஈஸ்வரா